திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள நல்லமநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் வேல்முருகன். இவரது மனைவி கோமதி. நேற்று காலை வழக்கம் போல் வேல்முருகன் வேலைக்கு சென்றுள்ளார். வீட்டில் கோமதி மட்டும் தனியாக இருந்திருக்கிறார். அப்பொழுது அங்கு வந்த வடமாநில இளைஞர்கள் 3 பேர் தங்க நகையை பாலிஷ் செய்து தருவதாக கூறியுள்ளனர். இதனை உண்மை என நம்பிய கோமதி கழுத்தில் அணிந்திருந்த 4 சவரன் தங்கச் செயினை பாலிஷ் செய்வதற்காக கொடுத்துள்ளார். அந்த செயினை வாங்கிய வடமாநில இளைஞர்கள் ரசாயன திரவத்தில் தங்க சங்கிலியை நனைத்துள்ளனர். அப்போது அவர்கள் கையில் வைத்திருந்த பொடி ஒன்றை தூவியதாகவும் அதில் அந்த பெண்ணுக்கு லேசான மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த ரசாயன திரவத்திலிருந்து செயினை எடுத்து கொடுத்துவிட்டு அவர்கள் வேகமாக சென்று உள்ளனர். செயின் எடை குறைவாக இருந்ததால் அதிர்ச்சியடைந்த கோமதி கணவருக்கு போன் செய்து கூறியுள்ளார். கணவர் வேகமாக வீட்டுக்கு சென்று மயக்க நிலையில் இருந்த கோமதியை உடனடியாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தார். பின்னர் தங்கச் செயினை எடை போட்டு பார்த்தபோது 4 சவரன் செயினில் 12 கிராம் எடை குறைந்து இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து கிராம மக்கள் உதவியுடன் வடமாநில இளைஞர்களை தேடிய போது ஊருக்கு வெளியே நடமாடிய அவர்களை வளைத்து பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் பீகார் மாநிலம் சுமால் மாவட்டம் ஆஞ்சல் திரிவேணிகஞ்ச் பகுதியைச் சேர்ந்த அஜய்குமார், விஷால்குமார், தீரஜ் யாதவ் என்பது தெரிய வந்தது. பல்சர் பைக்கில் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை பாலிஷ் போட்டு தருவதாக கூறி ஊருக்குள் சுற்றித் திரிந்து மோசடியை அரங்கேற்றியது உறுதியானது. அதுகுறித்து எரியோடு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் 3 வடமாநில இளைஞர்களை மீட்டு காவல் நிலையம் கொண்டு சென்று வேறு எங்கெல்லாம் இதுபோன்று கைவரிசை காட்டியுள்ளனர் என விசாரணை தீவிரமடைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.